ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வேர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனை. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. மா அயனே அக்கா, வரேன் சார். பாரு பாரு, நல்லா பாரு. ரஜினி உன்னை பார்த்து தான் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்றாரு. அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. ஹலோ, நான் கோமதி பேசுறேன். செல்போன்ல கூப்பிட்டே இருந்தேன், ஏன் எடுக்கல? அச்சுச்சோ, எனக்கு கேட்கல. இங்க டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதான் கேட்கல. நானும் நீயும் நம்ம நாகர்கோவிலுக்கு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் பார்த்தமே, தளபதி, அந்த படம். என்ன என்னாச்சு? ஏன் அழுற நீ? நம்ம தேன பொண்ணு தூக்க மாட்டிட்டாடி. கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ, கடலின் நிழலை துரத்தும் அலைதான் வாழ்க்கை என்றாயோ, இறை தூரும் ரணமோ இந்த நினைவு களமோ, இனி யாரும் இல்லை மகளைப் போல், ஒரு தகப்பன் வாழ்வில் நகலை போல். வெயிலின் நடுவே அலையும் பறவை, மரண கிழையில் அமரும் தனியே. கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ, கடலின் நிழலை துரத்தும் அலைதான் வாழ்க்கை என்றாயோ. நான் பார்க்கணும்.
இருக்கிறதே. ஒரு துறவி போல் இந்த மரணமும் நம் வாசலில் எட்டி பார்க்குமோ? இலை நொடிந்த பின் சில பறவைகள் நினையாமலே பறந்தோடுமோ? 7 கடலும் 7 மலையும் கடந்தும் பார்ப்பேனோ? கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ? கடலின் நிழலை துரத்தும் மலைதான் வாழ்க்கை என்றாயோ? பாத்துப்பா சார், நீங்க கொஞ்சம் வண்டியில் இருங்க சார். வழியில உறங்கி போன மகளும் இதுவா துயிலும் கழிவாயா? தகப்பன் வாழ உயிரும் நீயே மீண்டும் உயிர் பாயா? உன்னை கைகளில் நான் ஏந்திய அந்த ஞாபகம் என்ன செய்வது? உள்ளங்கைகளிலே வளர்த்த உயிர் நீயே. மரணம் உனக்கென்றால் வாழும் சாவெனக்கே. ஆதி, ஹாய் ஆதி. என்னங்க? சும்மா இந்த வழியா வந்தேன். எங்க அம்மா பிரான்ஸ்ல இருந்து பிஸ்கெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்களா. வாரம் 2 நாள் ஃபோன், மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல பணம். எனக்கு அதான் அம்மா. ஆதி, உள்ள வரலாம் தானே? ஹே, காஃபியா? கம கமன் இருக்கு. பிஸ்கெட்ஸ் வேணுமா? எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசியிருக்கலாமே. வரக்கூடாதுன்னு சொல்றியா? பேசுறப்ப கூட உன் தெத்துப்பல் தெரியுது. நல்லா இருக்கு. அன்அஃபிஷியலாக பேச வேண்டாம். ஆமால. எஸ், நாளைக்கு மீட்டிங்க்கு எல்லாம் ரெடி. ஃப்ராங்க் ஒன்னும் சொல்லையா? 30 ஃபிஷர்மேன் வராங்க. நாளைக்கு நானும் ஃப்ராங்கும் எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டோம். ஆதி, யார் இவங்க? ஊர்ல யாருன்னா தங்கச்சியா? ஓ, பெரியம்மா பொண்ணா? ஐயோ அமுதா, ஐ said no unofficial talks. சாரி ஃபார் த குவெஸ்சன். சித்தப்பா பொண்ணா? செம்ம காஃபி. டெய்லி இந்த காஃபி கிடைச்சாலே போதும். கிடைக்குமா? ஆக்சுவலா நீ உம்மனா மூஞ்சியா இருக்கத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற வேறயா? ஆதி, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல. நான் வெளியே கிளம்புறேன் அமுதா. இப்ப என்ன கிளம்புன்றியா? ஓகே, நான் கிளம்புறேன். ஆனா இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்லு. நான் கிளம்பிடுறேன். இல்லன்னா கீச்சிடுவேன். கிழிக்குவாதி, கீச்சிடுவேன். அமுதா, யாருன்னு சொல்லிட்டா நான் ஏன் கிழிக்க போறேன்? வேணாம். நான் கீச்சிடுவேன் ஆதி. நிஜமா சொல்றேன்.
வேண்டாம் அமுதா. கிழிச்சிடுவேன். அமுதா வேணாம். கிழிக்கவா? அமுதா வேணாம். ஏன்? அமுதா வேணாம் சொன்னா நீ கேளு. சொன்னா நான் ஏன் பண்ண போறேன்? அமுதா. ஆதி ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ். கையிடாதி. ஏன் இவ்ளோ கோவப்படுற ஆதி? பெரியம்மா பொண்ணு தானே, கிழிக்காதன்னு சொல்ல மாட்டியா? எத்தனை பேர் ஒன்ன சுத்தி ஒத்த நொடி சிந்திக்கல, அத்தனையும் விட்டு புட்ட மொத்தத்துல புத்தி அப்புறம் என்னண்ணா அந்த புருஷங்காரன்? உங்க ஆள் வச்சார் பாரு புள்ளீர்னு ஒரு அடி. நான் தான் என் பொண்டாட்டியை கொண்டு தூக்கில மாட்டினேன்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அப்பா, உன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுத்தாரு. பெரிய ஆள் தான் பண்ணி. ஏம்மா, என் பொண்ணு இவ்வளோ தைரியமா யாருக்காகவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கா. நான் ஒரு ஃபோன் கால் பண்ண மாட்டேனா? ஐ லவ் யூப்பா. ஆனாப்பா, இப்படி டிபார்ட்மெண்ட் சிபாரிசுல தான் ஓடுதுன்னா சிபாரிசு இல்லாத கேஸோட கதி. ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் அப்பனும் மகளும் தான் செம்ப தூக்கிட்டு போய் சரி பண்ணணும். தள்ளுப்பா. மா, ரவுண்டா ஒரு தோசை கொடுமா. நீ பூ வச்சா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இது கொன்னும் குறைச்சல் இல்ல. எவ்வளோ செத்தா நமக்கு என்ன? நாளைக்கு அவ புருஷன் வந்து உன் முன்னாடி நின்னா உங்க அப்பாவா காப்பாத்துவாரு? ஊரங்கி போன மகளும் இதுவா துயிலும் களைவாயா தகப்பன் வாழ உயிரும் நீயே மீண்டும் உயிர் பாயா. கம்ப்ளைண்ட் கேட்டாங்க. யாரு? போலீஸ் தான். என் அண்ணன் பையன் நல்லா தான் வச்சிருந்தான். அப்போ இவளே கிறுக்கு எடுத்து போய் செத்து போயிட்டாளா? நேரம் போகாம தேனு செத்து போயிட்டான்னு உன்னால நம்ப முடியுதா? நவீன், என்னாச்சுப்பா? டேய், அவகிட்ட பேசாதடா. என் பொண்ணு அவளாலதான். பா என்னப்பா? ஆமாடா, இவ்வளவு நடந்திருக்கு. இருமா, ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வேணான்றா. பா சும்மா இருப்பா. வந்தது வராம நீ தானப்பா அதெல்லாம் முடிவு பண்ணணும். ஆமாடா, நான் முடிவு எடுத்திருந்தா இன்னொரு தேன் உயிரோட இருந்திருப்பா. பா இனிமே என்ன பண்ணுவாங்க? வயிற்று வலின்னு சொல்லி கேஸ மூடிடுவாங்களா? நான் எல்லாம் போலீஸ் ஆபீஷியல் சொல்லிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட மனுஷன் பேசுவானா? ஆமா, பாத்ரூம்க்கு போனியே, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன ஒரு 2 நாள் டைம் கேட்டாரு. பாவம் அமுதானி, சோ சேட். நான் ஒன்னும் பாவம்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? நான் படிக்கும்போது எனக்கு எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஆல்ரெடி லவ்வ வாயில சொல்ல தைரியம் இல்லைனா கூட கண்ணாலேயே யூ பியூட்டிஃபுல்னு சொல்றவன் தான் ஜாஸ்தி. ஆனா நான் பண்ணல. ஏன்னா ஜீசஸ் அவருமா இந்த தெத்துப்பல்காரனை பார்க்கணும்னு என் விதி இருந்தது. மிஸ்டர்
ஃப்ராங்க்லின் ஜெபரத்னம். பிரசன்ட் சார். பிச்சாவரம் ப்ரான் ப்ராஜெக்ட்டுக்காக உடனே கிளம்பணும். சரிங்க சார், போயிடலாம் சார். அமுதா கேட்டுச்சா? அமுதா கேட்டுச்சா? ஆமா, ஆனா என்னால் வர முடியாது. மிஸ்டர் ஃப்ராங்க் சார். உங்களுக்கு அது கேட்டுச்சா? நல்லா கேட்டுச்சு சார். ஓகே ஃப்ராங்க், யார் யார் வரலையோ அவங்கள ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போக சொல்லுங்க. ஓகே சார். சார் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும் சார். போயிட்டாரா? என்ன போங்கே பொய் சொல்றியா? அந்த சாமியார் என்னன்னா உருன்றாரு, நீ என்னமோ திமுறா பேசுற. இதுல ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன்னு பொய் அஜிங்கமா இல்ல? படக விடுறா உன் கடல் தாங்குமா? என் நெஞ்சூரோ நீந்துற, நான் வலைய வீசி பார்க்கிறேன். இயல்பானிதான் சிரிக்கிற, நான் தூரவேறி சதறி போகிறேன். டமருடா உன்ன அசத்தும் திமிருடா, என் படக விடுற கடல் தாங்குமா? வெறப்பாக போகிற மொசக்கார ஒன்ன நானும் மரப்பாக அள்ளி அனுப்பேன். செஞ்சார காட்டுக்குள்ள இஞ்சார கட்டிக்கொண்டு பஞ்சாரம் போட்டு மறப்பேன். ஒரு முறை என் கண்ணுக்குள்ள, மறுமுறை என் நெஞ்சுக்குள்ள, மொத்தமா மொத்தம் வைக்க திட்டமா தாக்கி போட்ட என்னோட கண்ணாடியா பின்னணியும் வாடா. கத்தாழ பூச்சிக்காரா டமருடா ஒன்ன அசத்தம் திமிருடா, என் படக விடுறா கடல் தாங்குமா? ஹாய்ப்பா. ஏன் தேன லேட்டு? எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. சூசைட்னு சொல்லி ஒரே கலாட்டா. அதான் ஹாஸ்டலில் ஸ்ட்ரைக்கு. உங்களுக்கு தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவருக்கு தெரியாமல் எப்படி? அதை கேட்கல. நீ ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு சுத்துறது தெரியுமான்னு கேட்டேன். ஏன் தெரிஞ்சா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்படி கேட்டா அந்த பொண்ணு சாவுக்கு வயிற்று வலி சொல்லி தோ நம்ம ஏசிபி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார். ஏன்பா நான் சொல்கிறது சரிதானே? சும்மா நியாயம் பேசிட்டு. பாவம் அந்த பொண்ணு. அவர் ஒரு பணக்கார வீட்டில் இருந்தோ ஒரு ஹை கிளாஸ் வீட்டிலேருந்து வந்திருந்தா காலேஜ் போலீஸ் இப்படி சூசைட்னு சொல்லியிருப்பாங்களா? ஏன் நானாவே இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்காது? வாயை கழுவு. யார் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன தேனு? அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. அப்புறம் நான் செத்த யார் வருவா? வாய் மூடு. புரியல.
அமெரிக்கா வாடா வாடா வாடா. எப்படா இருக்க? வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. எப்படா வந்த? எப்படி இருக்க? நான் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க. எனக்கு டிவோர்ஸ் ஆனது யாராவது உன்கிட்ட சொன்னாங்களா? அதுக்கு நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ற? ஃபிலோமின் வர்கீஸ் என் குழந்தைய கூட என்கிட்ட காட்டல தெரியுமா? சரி அதை விடு. டேய் என்னடா? தேனி செத்துட்டாடா. சூசைட். என்னடா சொல்ற? அதை பற்றி பேசி பிரோஜனம் இல்லைடா. அம்மா சரியில்லடா, தான் உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். அன்எக்ஸ்பெக்டட் லாஸ்டா. ஆண்டி நீங்கள் ஃபிட்ஸ் டேப்லெட்லாம் ஒழுங்காக போடுறீங்களா ஆண்டி? மா ஆண்டி ஆண்டி ஒழுங்கா தூங்குறீங்களா? இல்ல. ஏன்? தோணல. ஆனா காதுல ஏதோ பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு என்ன விட்டு பிரியணுமோ? கணேஷ் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. ஆண்டி ஒரு 2 minutes வெளியில் இருக்கீங்களா? என்னடா பண்ண போற? அங்கிள் ஆன்ட்டியை விட்டுருவாருன்னு நினைக்கிற? எனக்கு எதாவது பயமாக இருக்குடா. 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. அம்மா சுத்தமாக தூங்குறதே இல்லை. அப்படியே இருட்டுக்குள்ளே மொட்டை முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்கடா. என்ன பண்ணுறதுனே தெரியல ஸ்ரீதர். சரி, அப்போ அவரை தனியாவே அம்மாவை நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போ. தேனஸ் கிடைக்கலடா. இதில் இவங்க பிரச்சனை வேற. ஏண்டா ஸ்டேஜில் வாழ்கிற நீ இதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணலாமா? ஒத்து போச்சுன்னா கல்யாணம், இல்லைன்னா டிவோர்ஸ் தானே. பொழப்புக்கு தாண்டா ஃபாரின், மைண்டில் இன்னும் இந்தியன் டாட்லர் தாண்டா. அம்மா அப்போ இந்த வயசில் பிரியர்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலடா. பயமாக இருக்கு மச்சான். லெட்ஸ் கோ ஆன் ஃபார் அ ட்ராவல். தேனோட அஸ்தியை கரைச்சா மாதிரி இருக்கும். போகலாம். ஈவன் ஐ வாண்ட் டு கோ. அப்போ அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரா? போகலாம். அங்கிள்கிட்ட நான் பேசுகிறேன். சரியா? அஸ்தியை கரைக்கணுன்னா ராமேஸ்வரம் போகலாம். டைரெக்டாக போகாமல் கடலோரமாக ஒரு ட்ராவல் பிளான். எல்லா இஷ்யூஸும் சால்வ் பண்ணிடலாம்டா. டோன்ட் வரி. அங்கிள், இதுக்கு முன்னாடி நீங்கள் மதுரையில் போஸ்டிங்கில் இருந்தீங்கல்ல? நான் அப்போ ஒரு டைம் உங்களை வந்து விசிட் பண்ணியிருக்கேன். என் கல்யாண பத்திரிகையோட எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படியே கெத்தா ஜாலியாக. நான் கூட நீங்கள் மதுரையில் இருக்கும்போது மதுரையில் தான் செட்டில் ஆக போகிறீங்கன்னு நினச்சேன். போயும் பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகிருக்கீங்க. என்னடா முறைக்கிற? உண்மையாக தானே பேசுகிறோம். எனக்கு அந்த ஊர் பிடிக்காது அங்கிள்.
ஐ டோன்ட் ஹேவ் எனி குட் மெமரிஸ் அபவுட் பாண்டி. டேய் நம்ம எங்கே சாப்பிட்றோம்? பேச்ச மாத்திராரா. டேய் ஒன்றும் இல்லை அங்கிள், பாண்டிச்சேரியில் தான் அவளை மீட் பண்ணேன். இதோ இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே தலைகனை கட்டி பிடிச்சி தான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு காஃபி, நியூஸ் பேப்பர், ஷிட்டு, லஞ்சு, டின்னர், ஏன் உறப்பு சாவு தான். புத்திசாலி மலையாளி ஜேர்னலிஸ்டாக அவளை பார்த்தேன். புட்டுக்கடலைக்கும் இட்லி சாம்பாருக்கும் ஒத்து போல அங்கிள். இன்ஃபேக்ட் நம்மளோட லைஃப்பை நாம தான் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கிறோம் இல்லை? ம். புலி பதுங்குது. என்ன புலி தடுமாறுது? நான் இருக்கேன் இல்ல, அவ எங்க பேசுவா? ம். சரி நான் வரேன். வாட்ச் இங்க வச்சுட்டு போய் நேரம் தெரியாம அங்க என்ன போய் கிழிக்க போறீங்க? தாப்பம் புலிய தாய் புலி கொதர்தே. பெரிய ஒருதலை ராகம் கிளைமேக்ஸ் இல்ல, சந்திரசேகர் டயலாக் பேசுறாராம். டயலாக். லக்ஷ்மண் ஃபைல் எடுத்துட்டீங்களா? ஆமாம் சார். சரியா போச்சா? தேங்க்ஸ்மா. யார எங்க வந்து பார்க்கணும்னு சொல்லு. வணக்கம் மேடம். இந்த ஹெல்ப் தானே பண்ண சொன்னேன். இப்போ ஓகே தானே? தமிழ் இது அப்பா. அப்பா இது ஆதி தமிழ். சார் வணக்கம். டீ குடிக்கலாமா? குடிக்கலாம் சார். கண்டிப்பா. லக்ஷ்மண் ஏய் சொல்லவே இல்லை தெரியாதுடா. சார் டீ சொல்லுங்க. ஓகே சார். தமிழ் என்ன பண்றீங்க? சார் ரிசர்ச், மீனவர்கள் வாழ்க்கையை பற்றி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? எனக்கும் இந்த அம்பா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர் சார். இப்போ அதெல்லாம் இருக்கான்னு? இருக்கு சார். சில இடங்களில் பாடுறாங்க, ஆனால் கட்டுமரம் போனதுனால குறைஞ்சிட்டு தான் இருக்கு. கொடுப்பேன். தேங்க்ஸ்ண்ணா. சார் இவர் அரிக்கமேடு போராட்டத்தில் நேற்று பார்த்தேன் சார். என்னப்பா? அது ஒன்றும் இல்லைம்மா, தமிழை மீனவர்கள் போராட்டத்தில் பார்த்தாராம், அதை சொன்னார். தமிழோட அம்மா அப்பா சுனாமில எதுக்கு அதெல்லாம்? அதானே சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமான விஷயம் தானே நம்ம பேசணும். ஐ ட்ரஸ்ட் தட் ஃபீலிங். சார் நல்லா பேசுறீங்க சார். நான் சட்டுன்னு ஒட்ட மாட்டேன் உங்களை மாதிரிலாம். ஐயோ எனக்கு பிடிச்சிருந்தா நான் நல்லா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ். ஓகேயா? சார் என்னோட அப்பா அம்மா எல்லாரும் சுனாமில. நான் உங்களை எதுவும் கேட்கல, நீங்களும் என்ன எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் போலாமா? பா நான் தமிழோட இன்னொரு டீ குடிச்சிட்டு வரட்டா? உன் கூட நான் இங்க வாழணும், என் வீட்டில் உன் பேச்சும் கேட்கணும். கண்மூடியே கதச்சேனடி, மௌனங்களா அணைச்சேனடி. காத்தாடி போ
பிரிஞ்சேனடி உன பார்த்ததும் உறைஞ்சேனடி தேன்மொழி என் தேன்மொழி சில்வண்டு போல் என்னை சுத்த நீ தேன்மொழி என் தேன்மொழி கல்லாலி நீ என் உயிரடி நீ இல்லாம நான் தொலைஞ்சேன் அத சொல்லாம நான் அலைஞ்சேன் உள்நாக்கினோரம் உயிர் சாயக்கூடும் சொல்லாத வார்த்தை முத்தங்களாகும் நில்லாமல் போகும் நேரங்கள் கை நீட்டி ஏதோ பேசினான் சண்டைகள் எல்லாமே கண்ணோரம் போடாதே உயிரோரமான தேர தேன்மொழி என் தேன்மொழி சில்வண்டு போல் என்னை சுத்தி தேன்மொழி என் தேன்மொழி கல்லாலி நீ என் உயிரடி நீ இல்லாம நான் தொலைஞ்சேன் அத சொல்லாம நான் அலைஞ்சேன் நீங்கள் கொஞ்சம் வண்டியில் இருங்க சார். போய் வண்டியில் ஏறான். இந்த பாருங்க, உங்க சம்மந்தி கோவமா இருக்காப்ல இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கோங்க. கொஞ்சம் அவகிட்ட பேசி வைங்க யமுனாட்ட. சரி சரி, நான் பாத்துக்கிறேன் விடு. ஒரு துறவி போல் இந்த மரணமும் நம் வாசலில் எட்டி பார்க்குமோ கீழே நோடிந்த பின் சில பறவைகள் நினையாமலே பறந்தோடுமோ 7 கடலும் 7 மலையும் கடந்தும் பார்ப்பேனோ. என்ன பண்ணிட்டு இருக்க? உப்மா. உப்மாவா? டயர்டா இருக்கியா? ஏன்? இல்ல, உப்மா கிண்டியே எவ்வளோ பெரிய வேலை. கல்யாணம் பண்ணப்ப வாழ்க்கையில இனிமே உப்மாவே கிண்ட மாட்டேன்னு என் தலையில சத்தியம் பண்ணி சொன்னேன். கிண்டலா? என்ன விஷயம் சொல்லுங்க, சும்மா நடிக்காதீங்க. நேத்து அந்த பையனை பார்த்தேன். எந்த பையன்? அதான் நம்ம தேன்மொழி. நீங்க தான் எல்லா இழவுக்கும் காரணம். அது சரி வராதுங்க. அவன் வேற சாதி. நீ ஒரு தடவை வந்து பாரு யமுனா. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதாதா? உங்களால ஆட்டுக்கறி தான் சாப்பிட முடியும். அந்த கறி இந்த கறி எல்லாம் சாப்பிட முடியுமா?
அப்படி வரியா? ஏன் முடியாது? சாப்பாட விமர்சிக்கிறதே ஒரு கேவலமான புத்தி. சாப்பிடுறதுங்கிறது வெறும் பழக்கம்தான். நீ முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க. உனக்கு வேணா நீ சாப்பிடாத. எதுக்கு அதை தப்பா பேசிட்டு இருக்க? என்ன முட்டாள மட்டும் ஆக்குங்க, நாட்டுக்கிட்டு சாக போறேன். எதுக்கு நாட்டுக்கிட்டு சாகணும்? நீ செய்யற உப்பா சாப்பிட்டாலே போதும். யமுனா என்னப்பாச்சு? ரூம்ல யமுனா காணும். ஆன்ட்டி ஏதோ நைட் வாக்கிங் போயிருக்காங்களாம். ஜோக் அடிக்கிற டைம் ஆடாது. வாடா போய் தேரலாம். வேஸ்டிங் டைம். ஐ டோன்ட் திங்க் திஸ் மேன் வில் பேட்ச் அப் திங்ஸ். ச்சே, எங்க போனாங்களோ? பா, என்னப்பா பண்ண? அம்மா அங்க தயத்த கண்ணு கதா கால்ஷேபம் பண்ணிட்டு இருக்கான். என்னவா? என்ன பிரச்சனை அவளுக்கு? தமிழ் நம்மளான்னு கேட்டா ஆ, தெரியாதுன்னு. அவன் நம்ம சாதி இல்லைன்னா வேணாட்டாப்பா. என்ன ஜாதி? அவனும் நம்ம ஜாதி தான் ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதானே? உனக்கு தான் அவனை பத்தி தெரியல. அப்பா நீ போலீஸ்காரன்பா. இப்படி ஏமாத்துறதுதான் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தமா? நீ தானப்பா சொல்லுவ அம்மா என்ன பெத்தப்புறம் தான் சாக கிடந்தானு. அதுக்கப்புறமா தானே அம்மாக்கு ஃபிட்ஸ்லாம். இது உன்னோட வாழ்க்கை. அவ என் அம்மாப்பா. நீ உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுனால அவன் உன் அம்மாவை இல்லாம ஆயிட மாட்டான். இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பையன் நல்ல பையன். தேனே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றேன், என்னை விட அவன் உனக்கு முக்கியமா? உங்க அப்பனும் நீயும் சேர்ந்துட்டு நம்ம சாதி சன முன்னாடி என்ன தலை குடிச்சு நிக்க விட்டுறாதீங்க. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேணாம். நான் சொல்றது நீங்க 2 பேரும் கேளுங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கணும்னு நினைக்காதீங்க. போலாமா ஆண்டி? வாடா. மா, என்ன பிரச்சனைமா? ஏம்மா இப்படி பண்ற? மா, இந்த அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டே இருக்காங்கம்மா. நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க யாரும் யாருக்காகவும் இருக்க வேணாம். நீ கிளம்பு. ரெண்டு பேர் அப்படி என்ன இளவு கண்ணாமூச்சி விளாட்றீங்கன்னு தெரியல. இந்த ராத்திரியில் இங்க வந்து உட்காரணுமா? தலையெழுத்தா? அவளுக்கு என்ன போய் சேண்டா? என்னையில சாகடிக்கிறீங்க? ஏய், நீ ரூம் போ. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. நான் பார்த்துக்கிறேன், நீ ரூம் போ. நான் கூட்டிகிட்டு வரேன், போ. தம்பி, டீ வேணுமா? 2 டீ கொடுங்க ஆண்டி. தப்பாக எடுத்துக்காதீங்க.
என்னையே உங்கள் எதிர்க்க ஸ்மோக் பண்ண வச்சிட்டீங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? நானே இப்படின்னா அப்போ அங்கிள் எவ்வளோ பதறி இருப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களை காணணும் ஒரு துடிச்சு போயிட்டார். ஆக்சுவலாக அவர் மயங்கி போயிட்டார் தெரியுங்களா? அவரை படுக்க வச்சு தான் நாங்கள் வெளில வந்திருக்கோம். இல்லை இது போதுமா இல்லை இதுக்கும் மேலே உங்களை ஒருத்தர் லவ் பண்ணுறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஆண்டி, செத்து போகிறதும் காணாமல் போகிறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் இனிமேல் இப்படி செய்யக்கூடாது. ப்ராமிஸ்? நீ எதுக்கும் கவலைப்படாதடா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். பார்த்து. மா மா ஏம்மா இன்னும் குழந்த மாதிரி இருக்கிற? பாரு, அவரோட வீம்பெலாம் காற்றுல கரைஞ்சிரும்ண்ணே. நீ பண்ணுற தோசை கொத்துக்கறிலாம் சாப்பிடாம நம்ம போலீஸ் ஆஃபீஸரால் இருக்க முடியாதுமா. பத்திரமா இரு, மாத்திரையில் ஒழுங்காக சாப்பிடு என்ன. வரேன். வரேண்ணா. ஏக்கா யாரெல்லாம் குறையாப்படுது? அலையாத்தி காட்டுல நாங்களாம் ஒரு காலத்துல அலைஞ்சு திரிஞ்சோம். இப்ப பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு அவன் கவர்மெண்ட் வேலைக்கு அலையிறான். அக்கா, பேண்ட் சட்டை போடுறது ஒரு குத்தமாக்கா? அப்ப இந்த காட்டை யாருப்பா பாத்துக்கிறது? ஓ, அப்போ நம்ம அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணோம். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கூட காட்டை பார்த்துக்கலாங்க்கா. ஆக்சுவலி எரா இனப்பெருக்கம் பண்ண வேற வேற வழி இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியல. அதே இது ஃப்ராங்க் டன் நம்மதா. ஏய் இருடா, ஏதோ வச்சு அப்படி சொல்கிற? புத்திசாலித்தனம். சம்ஜே, இந்த கடலை ஒரு கீரல் கூட படாமல் பார்த்துக்கிறாங்களே, அதுவே பெரிய புத்திசாலித்தனம் தான். நம்மள மாதிரி என்ஜோக்கு இதெல்லாம் புரியாது. யூ மீன் மீ? இல்லை நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னேன். இல்லை இந்த பாருங்க ஆதி, நானும் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். நீங்கள் பேசுறது ஒன்றுமே எனக்கு புரியல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். அது வந்து உங்களுக்கு என்னை விட அவங்க தான் பிடிக்குமா சொல்லுங்க. உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கதா? சரி, தென் now I can say the unofficial statement. ஆதி, பிச்சாவரம் போலான்ற, திருப்பி உடனே கிளம்பலான்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? தலைவலி. அவ்வளோதானே, நான் வேணா தைலம் தேய்ச்சி விடுறேன். வேணாம் ஆதி, நீ என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் தலைவலி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
அமுதா இது ஆஃபீஸ் டூர், நீ என் கலீக், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் தட். நான் உன்கிட்ட இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணு. லெட் them ditch me. இல்லைன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். உண்மையை சொல்லுவா, நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல. ஓகே, அப்போ லிவிங் டுகெதரா? நோ ப்ராப்ளம். உனக்கு என்ன பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே. ஆனா எனக்கு ஒன்று பிடிக்குங்கிறது உன்னால தான் செய்ய முடியுமா? சரி, ஆஃபீஷியலாகவே கேட்குறேன். நேற்று பிச்சாவரம் போனோமே, நீங்க உடனே கிளம்பிட்டீங்க. நம்ம ஹெட் ஆஃபீஸில் உங்களை ஒன்றும் கேட்கலையா? ஐயோ ஆதி, உள்நாடி துடிப்பத முகத்தில் காட்டவா, அங்காடி சாலையில ஒன்னத்தமாக கேட்கவா. கத்தாழ பூச்சிக்காரா, கத்தாழ பூச்சிக்காரா, டமரு டமருடா, ஒன்ன அசத்தம் திமிருடா, என் படக விடுறடா, ஓ கடலை தாங்குமா. 5th ரவுண்டு போதும் அங்கு. அந்த தேனி ஏன் செத்தா? கிளம்பலாம் அங்கு, வாங்க போகலாம். இன்னும் தினம் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் அடிக்கிறான். என்ன சார் இப்படி விடுறீங்களேன்னு. வாங்க அங்கிள் போகலாம். அங்கிள் போகலாம் அங்கிள். உனக்கு தெரியுமா, விஷம் உடம்பு பூரா விஷம். தேனு பிறந்ததுலேருந்து யமுனாக்கு ஓவர் ப்ளீடிங் ஆகி ஃபிட்ஸ் வர்றதெல்லாம் சார் தான். அதை வச்சு எமோஷனல் பிளாக்மெயில். ஆமா, நம்ம நாளைக்கு எங்கே போகிறோம்? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பேச்சுக்கு தான் தப்பா நினச்சிக்காத. அதே ஜாதியில தான் ரத்தம் வேணும்னு ஒத்த காலில் நிற்பாளா? அங்கிள் சொல்றதை கேளுங்க அங்கிள். அங்கிள் இல்லை, ஐம் ஓகே. அங்கிள் கிளம்பலாமா? நம்ம எதுக்கு வேற ஊருக்கு போனோம்? நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அவர் சொல்ற மாதிரியே பிரிஞ்சிடலாம். நம்ம பாண்டிக்கே போகலாம். நான் சொல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது. தலைவலி வேற. இதை பற்றி பேசாமல் இருக்கலாமா? ஷைக் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. குடிச்சிட்டு வாந்தி எடுத்தா தலை வலிக்க தான் செய்யும். அப்புறம் பார்க்குறவங்க மேலே பாயத்தான் தோணும். ஹேங் ஓவரை ஒரு சைக்கியாட்ரிஸ்டா கூட இவ்வளோ அப்பட்டமா சொல்ல முடியாது அங்கிள். ഹലോ ശ്രീധരേ, ഞാൻ ഫിലോമിനെ അമ്മയാണ് വിളിക്കണേ. ഫിലോമിനക്ക് ഒരു ആക്സിഡന്റ് പറ്റി. അവളുടെ തലയ്ക്ക് നല്ല അടിയുണ്ട്. അപ്പൊ ഡോക്ടർമാര് പറയുന്ന അവൾക്കൊരു ബ്രെയിൻ ഡെഡ് ആയിരിക്കുമെന്ന്. ഒന്ന് വന്ന് കാണാൻ പറ്റുമോ? ഹലോ ഹലോ ശ്രീധരേ. முடியாது. என்னாச்சு?
கொச்சின்காரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். வாயில 1000 வார்த்தை சொல்லிக்கலாம், ஆனா பொண்டாட்டி பாசம் இல்லாம போயிடுமா? இது அவளுக்கு தெரியாதா? வாழும்போது வேணாம், ஆக்சிடென்ட் ஆனால் வேணுமாம்மா? பிள்ளைய காட்டுன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன். ஒரு தடவையாவது காட்டியிருப்பா? புள்ள இல்லாமல் வாழ்கிற வழி எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு 1 மாசத்துல டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறான். ஐ ஹேட் லவ். சார் என்ன வேணுங்க சார்? அவங்கள கேளுங்க சார். காஃபி இருக்கா? இருக்கு சார். அப்போ ஒரு காஃபி, நல்ல ஸ்ட்ராங்காக, சக்கரை கம்மியாக. வேற எதுவும் வேணுமா சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு இல்லை, காஃபி மாதிரி இருந்தால் போதும், அவ்வளோதான். சரியா? சொல்லுங்கள் சார். ஒரு 3 மசாலா தோசை கொடுத்துருங்க. ஓகே சார். சீக்கிரம் வந்துருமாப்பா. ஐயோ இப்போ என்ன பண்றது? எனக்கு பயங்கரமா பசிக்குதே. எனக்கு மயக்கமா வருது. எனக்கு இப்பவே வேணும். வெயிட் பண்ணு. டேய், சோத்து முடியல கூட மீட்டிங் வந்தோம்ல, என்ன சொல்லணும்? சோத்து முட்டை நம்பர் 1, சோத்து முட்டை நம்பர் 2. இவன் சோத்து முட்டை நம்பர் 1, நான் சோத்து முட்டை நம்பர் 2. தமிழ் ஆதி நானும் வரேன். அங்கிள், நீங்கள் போங்க ஸ்ரீதர், நான் வரேன். சாரி சார், ப்ளீஸ். தேனு செத்துட்டேன் தமிழ். தேனை விட்டு suicide தமிழ். suicide பார்த்து வீட்டு பேசணும். அவள் எங்கேயோ இப்படி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன் சார். ஆனால் இப்போ தான் தெரியுது நான் நினைச்சதில் எவ்வளோ தப்புன்னு. அவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சார். உங்களை நான் பிச்சாவரத்தில் பார்த்தேன். உங்களை மறுபடியும் பார்க்கவே கூடன்னு அப்பவே நினைச்சேன். ஆனால் வாழ்க்கை வேற ஒன்று யோசிக்கிறது போல. நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கை அமையறது கிடையாது. இட்ஸ் a blessing.
தேனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தேனா இப்ப நீ என் மருமக. இங்க கொடுங்க. தேங்க்யூ. சரிங்க சார், நான் கிளம்புறேன். ரொம்ப குடிக்காதீங்க, நான் கிளம்புறேன். உங்க ஃபோன் நம்பர்? மறுபடியும் இதே மாதிரி வாழ்க்கையை விதி நம்ம சந்திக்க வச்சா பார்க்கலாம் சார். ஹலோ, யாரு? ஹலோ, இல்ல கேட்கல, எனக்கு சரியா கேட்கல. யாரு? அச்சா சஜன் அச்சண்டு அச்சா அம்மைக்கு தெரியவையா எனக்கு பேடியாவணும் அச்சன்னு வரும்படும் அச்சா. என் பையன் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுகிறேன். என்னையே அழ வச்சுட்டான் அங்கிள். ஆமாம், யார் அங்கிள் அவரு? நீங்கள் வேறு உடனே போயிட்டீங்களா? ரொம்ப முக்கியமான ஆள்னு நினச்சேன். உங்கள் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்கு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஒய்ஃபு ஐசியூலேருந்து வெளில வந்துட்டாங்களா? அதை விடுங்க அங்கிள். ஆமாம், அவர் யாரை நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே. தேனு, காயல் பறவை எந்தன் வீட்டில் விரிக்கும் சிறகையொரு கூட்டில் உன் போலவே சாயல் கொண்டே என்ன சொல்லு? என் தோளிலே சாய்ந்தாடுதே உனை அணைக்கையில் சிறு ஸ்பரிசங்கள் உயிர் வரையிலும்
மழை தூறுதே காயல் பறவை எந்தன் வீட்டில் விரிக்கும் சிறகை ஒரு கூட்டில் வாங்க, தேனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க. மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உயிர் கூட பதறுதடி நீ உரசி போகும் சிறு நொடியில் வலியேனோ படருதடா நான் பிரிவை சொல்லும் இந்த கணத்தில் எந்த நாளும் உன்னை நான் நினைப்பேன் நீ தூரம் போகும் திசை பார்ப்பேன் அன்பை சொல்லி போகவா சேர்ந்து வாழ இங்க வழிகள் ஏதும் இல்லையா அம்மா அம்மா ப்ளீஸ். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அம்மா, எனக்கு நீதான் முக்கியம்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்றேன். காயல் பறவை எந்தன் வீட்டில் விரிக்கும் சிறகை ஒரு கூட்டில் காயல் பறவை எந்தன் வீட்டில் விரிக்கும் சிறகை ஒரு கூட்டில் நம்ம ரெண்டு பேரும் எப்படி வாழணும் தெரியுமா தமிழ்? கால் மார்க்ஸ் ஜென்னி மாதிரி. கடலோரமா வீடு, ஜன்னலை திறந்தா கடல், காலையில நீ போட்டு கொடுக்குற டீ, இளையராஜா பாட்டு, தினம் ஒரு சினிமா, மாசம் ஒரு டிராவல், சோகம் சந்தோஷம் சிரிப்பு கண்ணீர் வாழ்க்கை மரணம் எல்லாத்துலேயும் உன் கூட இருக்கணும். இறை தூரும் ரணமோ இந்த நினைவு களமோ இனி யாருமில்லை மகளைப் போல் ஒரு தகப்பன் வாழ்வில் நகலைப் போல்
ஆண்டி அழகா இருக்குல்ல? ஸ்ரீதர், இளமனாவை பார்க்க கிளம்பல? என்ன அங்கிள் பேசுறீங்க? நான் ஏன் போகணும்? போனோன்னு உன் மனசு சொல்ல? கிளம்புற வழியை பாரு. யார் சொன்னாலும் நிக்காத. நான் ஏதாச்சும் சொன்னேனா? திரும்ப பேசாம ஊருக்கே போவோம். எங்களை பத்தி யோசிக்க வேணாம் ஸ்ரீதர், நான் பார்த்துக்கிறேன். இல்லை, உங்க கூட யாராச்சும் வரணும்ல? கவலைப்படாத, நான் அவரை கூப்பிட்டுப்பேன். அவரா? யாரு? ஓ, நேத்து பார்த்துமே அவரா? வா. இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் ஆன்ட்டிக்கு அவன் யாருன்னு தெரியல, அவன் பேர் கூட தெரியல. சாதி எதையும் தெரிஞ்சுக்க விடாது. ஆனால் அவங்க போட்ட டியூனுக்கெலாம் மட்டும் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அப்படி தானே? ஏன் தேன்மொழி கல்யாணத்துக்கு நீங்களும் தானே பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் கட்டிட்டு போய் உட்காந்துருப்பீங்க? சரி, அவன் யாருன்னு இப்ப ஆண்டிக்கு தெரிஞ்சா? தெரியாது. போய் ஏமாத்த போறீங்க? நிச்சயமா கிடையாது. அவளே தான் அவளை ஏமாத்திட்டு இருக்கா. இப்போ நீங்க பண்ற வேலைக்கு பேர் என்ன? தேன் நேசிக்கிறதெல்லாம் நானும் நேசிக்கிறது. இந்த டேட்டாவை முடிச்சுட்டு நீ சீக்கிரம் கிளம்பு. காஃபி. தேங்க்யூ தேங்க்யூ. சுகர் கரெக்டாக இருக்குங்களா? காஃபி அற்புதம். எனக்கு டம்ளரில் காஃபி குடித்தாதான் ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். சென்னையில் கப்பில் குடிச்சு குடிச்சு வாழ்க்கையே கப்பில் அடமான வச்ச மாதிரி. நீங்களும் போலீஸா? கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லை இல்லை, சைக்கியாட்ரிஸ்ட். வா, கிரேட் சார். அது எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ இஷ்யூஸ். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? தேன்மொழி இறந்ததுலேருந்து நிறைய நடந்துருச்சு. அங்கிள் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. தேன்மொழி இறந்ததுலேருந்து அங்கிள் ஆன்ட்டிக்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட், தேன்மொழிக்கு டெத்து must have been a gruesome escape. என்ன பண்ணோம்? அது அங்கிள் ஆண்டி கூட நான் கொஞ்ச நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் தேன்மொழியோட அஸ்தியை கரைக்க. பட் இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு.
கண்டிப்பாக நான் போயே ஆகணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட போக முடியுமா? எனக்கு அவன் கூட போக விருப்பம் இல்லை. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. அப்புறம் எதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். எனக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ண விருப்பம் இல்லை சார். சாரி. இல்லை எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் காஃபி. தேங்க்ஸ் ஆதி. தேங்க்யூ ஸோ மச் சார். பார்ப்போம். ஹலோ டேய் சொல்கிறா. இல்லைடா அப்பாவுக்கு இல்லைடா ஃப்ளைட்டு கிடைக்கலடா. நான் வந்துடுறேன்டா, நீ பயப்படாத. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ பேனிக் ஆகாத. நான் கண்டிப்பாக வந்துடுறேன், சரியா? வந்துடுறேன்டா, நீ அழாத. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். பாய் ஆதி. சார் சொல்லுங்கள் ஆதி. ஒரு நிமிஷம். யாருக்கு என்னாச்சு? ஒய்ஃபு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பிரெயின் டெட்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. அது ஒன்று நான் பார்த்துக்கிறேன் ஆதி. பாய் ஆதி. சார் சொல்லுங்கள் ஆதி. நான் போகிறேன் சார். இல்லை பரவாயில்ல ஆதி, நான் பார்த்துக்கிறேன் சார். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை விட வேறு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார். நீ உடனே கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்த்து போயிட்டோம் சார். எங்க போற? ஒரு சின்ன வேலை இருக்கு. உன் வாழ்க்கையில யார் யாரோ வந்து போறாங்க, நீ என் வாழ்க்கையில வந்த மாதிரி. சாரி. நீ அவசியம் பண்ணுமா? ஆஃபீஸ்ல லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு தன்னால செத்துதான் நினைச்சு வாழ்றது லேஸ் இல்லடா. காதலிச்சா கல்யாணம் கட்டிக்க தெரியணும். கல்யாணமா? பைபிள்ல மிரல்றானா தூக்கிடணும். கூட நான் இங்க வாழணும், என் வீட்டில்
உயிர் கூடு பதறுதடி நீ உரசி போகும் சிறு நொடியில் வலியேனோ படருதடா நான் பிரிவை சொல்லும் இந்த கணத்தில் எந்த நாளும் உன்னை நான் நினைப்பேன் நீ தூரம் போகும் திசை பார்ப்பேன் உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ? ஒன்று டீ போடுப்பா. ஒரு தண்ணி பாட்டில் கொடு. தரேன் சார். இந்தாங்க. தமிழ் இஞ்சி டீ குடிப்பீங்கல்ல? ஓகே சார், குடி. இல்லாமல் போகும் இஞ்சி டீ இருக்கா? இஞ்சி டீயாவே போட்டு. 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? தமிழ் உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா? ஒரு 45 ரூபா இருக்குமா? கை நீட்டி சேஞ்ச் இல்லை. காரில் இருக்கு சார், கொஞ்சம் எடுக்க முடியுமா? சார் சொல்லு, சேஞ்ச் இல்லைன்றார். என்னாச்சு? என்னாச்சு? தண்ணி குடிக்கிறீங்களா? சரியாயிடும். சரியாயிடும். இந்த தண்ணி குடி. அது ஏன் நீ வாழ்ந்து எடுத்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? தேனோட ஃபோட்டோவை பார்த்து தானே? சார் போதும் சார். ஆமாம், உன் ஃபோன் எங்க? ரூமில். யார் அது? பேர் என்ன? அது அம்மு மம்மு என்னமோ அமுதா பிரீத். ஐயோ எத்தனை மெசேஜ்.
எல்லாத்தையும் delete, delete, delete. உனக்கு கோவம் வரல? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? சார் அப்படிலாம் அது என் மக இடத்துல யாரும் வரக்கூடாதா? அது வரக்கூடாது. தண்ணி ஆதி, எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், எத்தனை ஃபோன் பண்ணேன், அவ்வளோ பிஸியா நீ? கூடி உள்ள போ. ஏன் வந்த? ஆதி, ஒரு கால் எடுக்கலன்னா ஒரு முத்தம் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 1 2 3. ப்ளீஸ் விடு, கொஞ்சம் அமைதியாவா. இதனால ரூம்ல போய் பேசிக்கலாம். நம்ம 2 பேருக்கும் ஒரே ரூமா? ஏன் ஆதி உருன்னு இருக்க? ஆதி, டெடி பேர் நான் தான்டா. என்னை விட்டு போயிடுவியா நீ? பார்க்கும் விழி நான் உனக்கு உன்னை தேடி வந்துட மாட்டேன். பாயும் மொழி நீ எனக்கு வாஸ்தி எடுத்துக்கிட்ட. ஆதி, தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். பாயும் மொழி நீ எனக்கு, இப்ப வா, என்னை கட்டிப்பிடிச்சு. நான் இருக்கேன் உனக்கு. தும்பியடி நான் உனக்கு வாயுரைக்க வருகதில்லை. வாழி நின்று என்னை விடவாட உன் தேன்மொழியோட லவ் பண்ணிட முடியும். சூரியமுதே பார்க்கலாமா? உன்ட்ட ஒன்று சொல்லவா? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவ்வளோதான். உன்னை பிடிக்கிறதுக்கு மேலே என் மனசில் இருந்துச்சுன்னா அதை
நானே விட மாட்டேன். சாரி அமுதா. வீணையடி நீ எனக்கு அதே ஈவினிங் பஸ் புக் பண்றேன். நீ கிளம்பு. உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு போணும் வடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு காணும் இடம் தோறும் நின்றன் கண்ணின் ஒளி வீசுதடி மானுடைய பேரரசி. சார் நான் எல்லாம் விசாரிச்சு வச்சிட்டேன். நீங்கள் ஃபேமிலியாக ஒரு தடவை கோவில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கு அஸ்தி கரைச்சிடலாம். கோவிலுக்கெல்லாம் வேண்டாம் அது. சார் தப்பாக நினைக்காதீங்க. நம்பிக்கைன்னெலாம் எதுவும் இல்லை, சும்மா ஒரு ஆறுதலாக இருக்கும்ல சார், அதுக்கு தான். அங்கிள், நாங்கள் அவ்வளோ பின்னாடி வந்துட்டு இருக்கோம், நீங்க எங்களை விட்டுட்டு அங்கிள் 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 அங்கே அங்கே பாருங்களேன், இளநீ இருக்கு. அங்கிள் எனக்கு இளநீ வாங்கித்தாங்க. சிப்ஸ் சாப்பிடலாமா? சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல சொல்லிட்டு கேட்க நீ மாட்டியா? வேற ஒரு நிமிஷம் இரு. ஓகே, அந்த பொம்மை, அந்த ஒரே ஒரு பொம்மை ப்ளீஸ். அந்த ராமர் பொம்மையை கொடுங்க. எஸ், இரு கொடுத்துருங்க. தேங்க்யூ. அன்பு ஜெயிக்கும். கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ? அங்கிள் அங்கிள், கடலின் நிழலை துரத்தும் மலைதான் வாழ்க்கை என்றாயோ? தேனு, தேனு, மாதிரி தட்டுற, வெளியே வா தேனு. உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாரு தேனு. என்னென்னமோ என்ன சொன்னாரு? அப்பா சொல்றதெல்லாம் நிஜமா? மா சொல்லு. ஆமாமா. யாரு? மத்ததெல்லாம் சொன்னாரு, அது மட்டும் சொல்லலையா? உன்கிட்ட கேட்க சொன்னாரு, கோவப்படாம கேட்க சொன்னாரு. குளிக்க விடாம கேட்க சொன்னாரா? நம்ம பையனா? நம்ம பையனா? பையன்தான். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கட்டிக்கிற சுதந்திரம் இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கு, செக்ஷன் 377. தேனு, அம்மா கிட்ட விளையாடாத, நம்ம சாதியான்னு சொல்லு. அப்பா சரியான ஆளு, உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லவே இல்லை பாரு. கூட்டுக்களவா நீங்க? ஒயிட் டென்ஷன். ஒரு போலீஸ் ஆபீசரை பத்தி நீங்க இப்படி பேசலாமா? அவர் பேர் தமிழ். எந்த ஊரு? அப்பா அம்மா யாரு? நம்ம ஆளுங்களா? அப்படின்னா நல்ல பையன், என்ன நல்லா அன்பா பாத்துப்பான். எனக்கு பதில் சொல்லு. என்ன கேட்ட? போட்டோ பாக்குறியா? தேனு, மா ஏமா இவ்ளோ பேசுற? ஒரு தடவை வந்து மீட் பண்ண. எதுக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. மீட்டு கிட்டலாம் அப்புறம் பண்ணலாம். என் மேல சத்தியம் பண்ண. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு இல்ல, ஆனா நம்ம சாதியில சில பழக்க வழக்கம்லாம் இருக்கு தேனு. அது சரி வராது, சண்டை வரும், அப்புறம் டிவோர்ஸ். பழக்கம்னா என்ன? பழக்கிக்கிறது தானே. எனக்கு இஷ்டம் இல்ல. வேலை பார்க்க வாரவன வாசல்ல நிறுத்தி ஆரத்தி எடுத்து மருமகனேன்னு கூப்பிட வச்சிடாத. அதுக்கு நான் ஆள் இல்லை. உங்க அப்பா வேணா பெரியாரு அது இதுன்னு சொல்லுவாரு, அவரை வந்து வெங்காயம் உரிச்சு கொடுப்பாரு. அங்கிள், காஃபி. இதில் சுகர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகேயா? உங்களுக்கு ஓகே தானே சுகர் போட்டது?
நான் ஊருக்கு போகிறேன். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆதி என்னை கிளம்ப சொல்லிட்டாரு. பத்திரமா இருங்க. ஆண்டி, காஃபி சாப்பிடுங்க ஆண்டி. இல்லை வேணாம். ஆண்டி, எல்லாருக்கும் மனசுல நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லாம் சரியாயிடும். நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பத்திரமா இருங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. பாய். போலாண்ணா. ஆதி, கல்யாணம் எங்க இருந்தாலும் சொல்லு, சரியா? கண்மணியே கண்மணியே எங்கே போனாயோ, கடலின் நிழலை துரத்தும் அலைதான் வாழ்க்கை என்றாயோ. ஏழெட்டு கடலும் 8 மலையும் கடந்தும் பார்ப்பேனோ. சார், சார், மேஜர் கார்டியக் அரெஸ்ட், பிபி சுகர் எல்லாம் ஷூட் ஆயிருக்கு. கடைசியாக எப்போ செக் பண்ணீங்கம்மா? தெரியாது. படிச்சவங்க தான் இப்படி பண்றீங்க. இது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துட்டோம். ரிப்போர்ட் வந்த உடனே என்ன பாருங்க. ஹலோம்மா. ஆண்டி, நீ ஒழுங்கா சாப்பிட்றியாம்மா? பயப்படாதீங்க. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு. அங்கிளுக்கு ஒன்றும் ஆகாது. சரியாயிடுவாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவார். மா, நீ எதை பற்றியும் கவலைப்படாது. ஃபிலோ எப்படி இருந்தா இப்போ எப்படி மா, இருந்துச்சு? நான் எல்லா டாக்டர்ஸ்டையும் பேசிட்டேன். சரியா? அவங்க சொல்கிறது என்னன்னா 48 hours தாண்டிட்டோம்னா நமக்கு பயப்படாம பிரச்சனை இல்லை. அப்பா சேஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்னை கூட கூப்பிட்டு போயிடலாம். சீக்கிரமா நீ பத்திரம். மா, நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும்? அவ்வளோ சீக்கிரம் வரேன். சரி. கொஞ்சம் தண்ணி கிடைக்கும்.
போய் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் ஒரு தடவை வந்து மீட் பண்ண. உன் கையை பிடிச்சி என் கையில் கொடுக்க வேண்டியவங்க எதை கொடுக்குறாங்க பாரு. நீ ஏன் செத்தன்னு யாருக்கு தெரியுது இல்லையோ, எனக்கு தெரியும் தானே. எத்தனையோ பொண்ணுங்க மனசுல செத்து வாழ்றாங்க. அவங்கள அப்படி ஆக்குறவங்க உன் வாழ்க்கையை பார்த்தாச்சு மாறணும் தானே.